வணக்கம். நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம். 1962 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆலயமணி. இந்த படத்தோட தயாரிப்பு யார் அப்படின்னா PS வீரப்பா அவர்கள். இதை இயக்குனது K சங்கர் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், SSR அவர்கள், சரோஜா தேவி அம்மா, விஜயகுமாரி அம்மான்னு பெரிய பெரிய நடிப்பு ஆளுமைகளோட இந்த படம் 100 நாள் வெற்றி படமா ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த படத்துல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இதோட பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட் ஆயிருக்கு. கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோண காதல் கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதைக்களத்தோட இயக்குனர் அவர்கள் அதை திரைக்கதையா அமைச்சிருப்பார். பாடல்கள் பொறுத்த மட்டுக்கும் பொன்னை விரும்பும் பூமியிலே எண்ணெய் விரும்பும் ஓர் உயிரே அப்படிங்கிற அந்த பாடலோட ஒவ்வொரு வரிகளும் ஒரு காதலர்கள் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்போடு இருக்கணும் அப்படிங்கிற பிரதிபலிக்கிற வகையில் அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். ஒரு பாடல் மட்டும் ஒரு 20 நாள் ஆகியும் கிடைக்கவே இல்லையா, கண்ணதாசன் அவர்கள் கொடுக்கவே இல்லையா. இதை தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற PS வீரப்பா அவர்களுக்கு இது என்ன 20 நாளாக ஒரு பாட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணால் என்ன ஆகும், காத்திருந்தோம்னா நேரம் தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவர்களை நேரில் போய் சந்திக்க போகிறாரு. சந்திக்க போயிட்டு என்னங்க பாட்டு இன்னும் வரல, நாளாச்சு அப்படின்னு கேட்கல, பாட்டு வரும்போது வரும்யா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏதாவது ஒரு பாட்டு எழுதிட்டாங்க, சட்டி சுட்டுருச்சு கை விட்டுருச்சுன்னு எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன அந்த வார்த்தையே பிடிச்சுக்கிட்டு கண்ணதாசன் அவர்கள் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு ஒரு முழுநீள பாட்டை எழுதியிருப்பாரு. அந்த பாட்டுல உள்ள ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ பெரிய விஷயங்களை சின்ன சின்ன வரிகளா சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு தத்துவ பாடலா இன்றளவும் பேசப்படுது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, எறும்பு தோலை உரித்து பார்த்த யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்ததடான்னு எழுதியிருப்பார். எப்படி ஒரு எறும்போட தோலுக்குள்ள ஒரு யானை இருக்கிறது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒன்றும், அதே மாதிரி ஒரு மனிதனோட இதயத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஞானம் இருக்கு அப்படிங்கிறதும் அசாத்தியமான ஒன்னாதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதுக்கு இந்த 2 வரியை வச்சு இவ்வளவு அழகா சொல்லிட முடியுமா அப்படின்னு கண்ணதாசனை வியந்து வியந்து பார்க்கணும். அதுக்கு இன்னும் துணையா கூட விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசை சேர்ந்து இந்த படம் 100 நாள் வெற்றி படம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.